3 ஸ்டார் மேஜிக் வந்து பவர்ஃபுல் இண்டிகேட்டர். அது மட்டும் இல்லாமல் ஈஸி டு யூஸ். நம்ம 3 ஸ்டார் மேஜிக்கோட சேலியன் ஃபீச்சர்ஸை இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கால் அண்ட் புட்டோட கேண்டல்ஸ் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கால் கேண்டல் எப்பவுமே கிரீன்லயும் புட் கேண்டல் எப்பவுமே ரெட்லயும் இருக்கும். இதனால ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம மார்க்கெட்டை பார்க்கலாம். கன்ஃபியூஷன் வராது. வெர்ச்சுவலா டைரக்ஷனை கொடுக்கும். இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேஜிக் லைன்ஸ் பார்ப்போம். மேஜிக் ஐ, லோ அண்ட் மீடியம் ஒன்று இருக்கும். இந்த சிக்னல் வந்தா ஒரு ஐ ப்ராபபிலிட்டி ஆன இந்த ஏரியான்றதை நம்மளுக்கு புரியறதுக்காக இந்த மேஜிக் லைனை போட்டுக்கோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா மேஜிக் டார்கெட் பாயிண்ட். இது வந்து MTP 1, 2 and 3 இருக்கும். இது வந்து டார்கெட்டை நம்மளுக்கு செட் பண்றதுக்கும் ப்ராஃபிட்டை எங்கெல்லாம் புக் பண்ணலான்றதுக்கும் இது ரொம்ப முக்கியமான லைன். அதனால தான் மேஜிக் டார்கெட் பாயிண்ட்ஸ் சொல்றோம். இது ரொம்ப ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அண்ட் டிசிப்ளின்லாம் நம்மளை வந்து அழகா மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிக்னல் ஸ்ட்ரென்த் டேஷ்போர்ட். இதுல மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து ஓவரால் ட்ரெண்டையும் ஓவரால் ஸ்ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தையும் காமிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு, சைலண்ட், வைப்ரண்ட் அண்ட் ராக்கெட். செகண்ட் லேயர்ல ஸ்ட்ரைக் பிரைஸ், லெஃப்ட்ல வந்து கால் பிரைஸ், ரைட்ல வந்து புட் பிரைஸ். அது தேர்ட் லேயர்ல சென்டர் இது வந்து ஸ்ட்ரைக் பிரைஸோட ஸ்ட்ரென்த், கால் பிரைஸோட ஸ்ட்ரென்த், புட் பிரைஸோட ஸ்ட்ரென்த். இதுல வந்து எந்த பக்கம் கிரீன்ல இருக்குதோ கால் சைடுல கிரீன் இருந்துச்சுன்னா அது காலோட ஸ்ட்ரென்த், புட்டோட சைடுல புட் கிரீன் இருந்துச்சுன்னா அது புட்டோட ஸ்ட்ரென்த். ஓவரால்ல வந்து 3மே கிரீன் இருந்துச்சுன்னா கால் சைட்லயும், ஓவரால்ல 3மே ரெட் இருந்துச்சுன்னா புட் சைட்லயும் சொல்லுவோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்னல்ஸ் பார்க்கணும். காலோட சிக்னல் எப்படி இருக்கும், செல்லோட சிக்னல் எப்படி இருக்கும். காலோட சிக்னல் எப்படி இருக்கும்னா சிம்பிள். கிரீன் வித் பீன் இருந்துச்சுன்னா அது காலோட பை. கிரீன் வித் எஸ்ன்னு இருந்துச்சுன்னா காலோட செல். இதே ப்ளூ வித் எஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது சாஃப்ட் செல் சிக்னல். இதே லாஜிக்கை நம்ம புட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி சேம் தான். இப்போ நீங்க என்ன பார்த்துருக்கீங்கன்னா P&L டேஷ்போர்ட். 19th ஜூன் வந்து எக்ஸ்பைரி, 24/7 வந்து நம்மளுடைய ஸ்ட்ரைக் பிரைஸ். அடுத்து கால் ஆர் புட்டு. கால்னா பேக்ரவுண்ட் வந்து கிரீன்ல இருக்கும், புட்டுனா ரெட்ல இருக்கும். அடுத்து முக்கியமானது என்ட்ரி. நம்ம சிக்னல் வந்து ஜென்ரேட் பண்ணும் போதே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த என்ட்ரியும் எஸ்எல்லும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா என்ட்ரி 178 வந்துச்சா, எஸ்எல் எவ்வளோன்றது அப்டேட் ஆகிடும். பக்கத்திலே பார்த்தீங்கன்னா என்ட்ரி மைனஸ் எஸ்எல்லோட டிஃபரன்ஸை நீங்க பார்க்கலாம். அந்த டிஃபரன்ஸை பார்த்த உடனே அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுடைய எஸ்எல்லோட அக்செப்டபிள் ரேஞ்சில் இருக்குதான்னு பாருங்க. அப்படி இருந்ததுன்னா குயிக்கா டெசிஷன் எடுத்து என்ட்ரியை எடுக்கிறதுக்காக தான் அந்த டிஃபரன்ஸை போட்டிருக்கோம். அடுத்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்எல் போடுவோம். நம்மளுடைய கேண்டில்ஸ் வந்து அப்பாவை நம்ம என்ன பண்ணோம், ட்ரைலிங் ஸ்டாப்ல அப்டேட் பண்ணோம். இது வந்து 2 விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து நம்மளுடைய ப்ராஃபிட்டை அதிகமாக புக் பண்ணுறதுக்கும், அடுத்து நம்மளுடைய கேபிட்டலை சேவ் பண்ணுறதுக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதனால நீங்கள் வந்து இந்த நம்பரை போட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அப்டேட் பண்ணிட்டே இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்னா ஈக்குவல் டு கரண்ட் ப்ரைஸ் தான் நம்மளுடைய க்ளோஸ்ன்றது. அடுத்து பாயிண்ட்ஸ்ன்றது என்னன்னா நம்மளுடைய க்ளோஸ், அதாவது வந்து க்ளோஸ் மைனஸ் என்ட்ரி தான் வந்து பாயிண்ட்ஸ் சொல்கிறோம். ப்ளஸ்ல இருந்துச்சுன்னா ப்ளஸ் இருக்கும், மைனஸ்ல இருந்தால் மைனஸ்ல இருக்கும். அதான் வந்து அந்த க்ளோஸ் வந்து ரிவர்ஸ்ல போச்சுன்னா மைனஸ்ல இருக்கும். அதனால வந்து அது கிரீனா ரெட்டான்றத பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாயிண்ட்ஸ் இன்ட்டு நம்மளுடைய லாட் சைட் போட்டோம்னா அதுதான் P&L அமௌண்ட்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ். நம்மளுடைய ப்ராஃபிட் எவ்வளோ பர்சன்டேஜ், நம்மளுடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, அதில் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம எடுத்திருக்கோன்றத சொல்லிடும். அடுத்து வந்து நம்மளுடைய எஸ்எல் வந்து நம்ம எவ்வளோ ரேஷியோவில் நம்ம வந்து இப்போ வந்து ப்ராஃபிட்டில் இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 1:4.4 ரேஷியோவில் நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருக்கிறோம். ஸோ அதனால தான் அந்த ப்ராக்கெட்டில் 1:4.4ன்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் நம்மளோட ஓவரால் வந்து P&L டேஷ்போர்ட். இது வந்து நீங்கள் குயிக்காக டெசிஷன் எடுக்கிறதுக்கும் உங்களுடைய பாயிண்ட்ஸ், டேட்டா பாயிண்ட்ஸை நம்ம வந்து மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸில் பார்க்காம ஒரே இடத்துல பார்க்கறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு நம்ம சிக்னல்ஸ் வரும்போது இங்கே என்ன வருது அப்படின்றத ஒரு 2-3 சார்ட்டை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் பேக்ரவுண்டில் நீங்கள் 2-3 சார்ட்டு, 2-3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைவ் மார்க்கெட் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே இருக்கும்.